அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்பொலி, ஜெருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகங்களை வாசிக்க கேட்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பகிரங்க பணியை ஆரம்பித்த அந்த நிகழ்வை எங்களுக்கு காட்டி நிற்கிறது. அந்த வேளையில் நாங்கள் பார்க்கிறோம், பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கப்பர்நாகம் என்கின்ற அந்த ஊருக்கு சென்று அங்கு அவர் குடியிருந்தார். அப்படி என்கின்ற அந்த வார்த்தை, ஆண்டவர் சென்று குடியிருந்தார் என்கின்ற இந்த வார்த்தை, பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், எசாயா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க காண்கிறோம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை: கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல் படும் நாட்டில் இருந்தோர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அன்பார்ந்தவர்களே, இது நான் நினைக்கிறேன் இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் வாழக்கூடிய எங்களுக்கும் மிக பொருத்தமான வார்த்தைகள் அப்படி என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று எடுத்து பார்க்கும்போது, இந்து சமுத்திரத்தில் இருக்கிற அழகான முத்து அப்படி என்று சொன்ன எங்களுடைய அழகான நாடு, அதை இன்றைக்கு சொல்லலாம் இந்து சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணீர் துளி அப்படி என்று சொல்லி கூட சொல்லக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்தில் பல்வேறு விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் கடந்து வரக்கூடிய மனித அனுபவத்தை, அதத்தால் 30 வருட யுத்தம், அதிலிருந்து மீண்டெழுந்த பிறகு கொரோனா, சுனாமி, பொருளாதார சிக்கல்கள், மறுபடியும் இந்த பெரும் வெள்ளம், அனர்த்தம், இப்படியாக மிகவும் வேதனையான ஒரு கார் இருளில் நடந்து வந்த மக்கள் தான் நாங்கள். அது மட்டுமல்ல, சாவின் நிழல் சூழ்ந்த ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகள் இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மிக பொருத்தமான வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு விதமாக இந்த கப்பர்நாகம் ஊரை தேர்ந்தெடுத்து அங்கு குடியிருந்தாரோ, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சிப்போம், ஆண்டவர் இயேசு இலங்கையிலும் வந்து குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியின் தொடக்கத்திலே
அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பாருங்கள். மனம் மாறுங்கள். எங்களுடைய வழிகளை மாற்ற வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்கிறது. இறைவனுக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய மனங்களை, எங்கள் வாழ்க்கை போக்கை மாற்ற ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் எந்தெந்த இடங்களில் நாங்கள் தவறி இருக்கிறோம் என்று சொல்லி. அவை ஒரு சின்ன ஒரு திரும்பி ஆண்டவரை நோக்கி வர வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் உண்டு. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றி கொண்டு ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தியை ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பல இடங்களிலே இந்த கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்து பல இடங்களிலே அவர் போதிக்கிறார், கற்பிக்கிறார், இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். இன்றைய முதலாவது வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எது இந்த நற்செய்தி என்று சொல்லி யோவான் தன்னுடைய திருமுகத்தில் அழகாக விவரிப்பதை. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள். அவ்விதமாக நம்புவது, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்வது, அந்த வேளையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையை தேடி வரும் நற்செய்தி இதுதான். பிரியமான சகோதரர்களே, அவ்விதமாக ஆண்டவர் இயேசு கடவுளுடைய உடன் இருப்பு எங்களை தேடி வந்திருந்த வேளையில நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம், ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார், ஏராளமான குணமாக்கலை ஆண்டவர் செய்கிறார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அங்கே வந்திருந்த அந்த நோய்கள் என்ன, பிணிகள் என்ன என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகிறார். பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர்கள் எங்கள் மத்தியில் இன்றைக்கு ஏராளமானவர்கள் அந்த நிலையிலே இருக்கிறார்கள். பேய் பிடித்தோர் எங்கள் மத்தியில் இன்றைக்கு ஏராளமானவர்கள் மனதிலே பாதிக்கப்பட்டவர்களாக, தீயவனுடைய இருளின் பிடியிலே சிக்கியவர்களாக இருக்கிறார்கள். மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்படுகின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் குணமாக்கினார் என்று சொல்லி. பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்விலும் ஆண்டவர் இயேசு வந்து குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.